நீங்கள் வந்தாக வேண்டும் தேவி லக்ஷ்மி. நீங்கள் வரும் வரையில் இந்த யாகத்தின் அக்னி நிச்சயம் அணையாது. உங்கள் தரிசனம் கிடைத்தே ஆக வேண்டும். பிரபு, என் பக்தி முழுமை அடைந்தது பிரபு. என் என் நாராயணர் வந்துவிட்டார். என் பிரியமானவரே, நான் தங்கள் ஸ்ரத்தை மற்றும் பக்தியை கண்டு மகிழ்ந்தேன் பத்மாவதி. பிரபு, என்னுடைய பக்தியின் சக்தி இவ்வளவு வலிமையானது என்றால் அப்பொழுது நீங்கள் எனக்கு பிடித்த வரத்தை தருவீர்களா? நிச்சயமாக. பக்தனின் பக்தியை மதிப்பது, அவர்கள் தவத்திற்கு வரமளிப்பது எங்கள் கடமையாகும். இதுவே விதியின் நியதியாகும். கூறுங்கள், தங்களுக்கு என்ன வரம் வேண்டும்? பிரபு, நான் வெங்கடேசரின் அன்பினால் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தும் அவர் என் அன்பை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால் நீங்கள் எனக்கு ஒரு பிணைப்பை தர வேண்டும். நான் அந்த பிணைப்பில் அவரை இணைத்து நிரந்தரமாக அவர் என் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிணைப்பானது அது வெங்கடேசரால் மட்டுமல்ல, உலகத்தில் யாராலும் அந்த பிணைப்பை பிரித்துவிடக்கூடாது. ஆனால் தேவி, அன்பின் அர்த்தம் பிணைப்பு அல்ல. அன்பு முக்தியின் மார்க்கமாகும் தேவி. அன்பை கட்டிப்போட முயற்சி செய்யக்கூடாது. அது அன்பிற்கு அவமானமாகும். பிரபு, மானம் அவமானம் சரியோ தவறோ எனக்கு எதுவும் அறியாது. நான் ஒன்று மட்டும்தான் அறிவேன். என்னுடைய அன்பும் உண்மையானது, என் உணர்வுகளும் உண்மையானவை. அதனால் என்னுடைய உண்மையான அன்பிற்காக, என் பவித்திரமான பக்திக்காக, உங்களுக்காக, என்னுடைய நாட்டியத்திற்காக எனக்கு என் மனம் விரும்பிய வரத்தை எனக்கு நீங்கள் அளித்தே ஆக வேண்டும். பிரபு, நீங்கள்தான் கூறினீர்கள், வரம் கொடுப்பது உங்கள் கடமையாகும், அதோடு கர்மாவும் கூட. ஒருவேளை என்னுடைய நாட்டியம் உங்களை மகிழ்விக்கவில்லை என்றால் பிரபு, நான் உங்களை மகிழ வைப்பதற்காக, உங்கள் அன்பை பெறுவதற்காக நான் தொடர்ந்து ஆடிக்கொண்டே இருப்பேன். என் உடலை விட்டு என் உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை. சரி தேவி, தங்கள் அன்பை கட்டிப்போட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டீர்கள். நான் தங்களுக்கு தாங்கள் விரும்பிய வரத்தையே அளிக்கிறேன். ஆனால் நினைவிருக்கட்டும் பத்மாவதி, யார் அன்பென்னும் பந்தத்தில் ஆட்படுகிறார், அவர் வேறு எந்த பந்தத்திற்கும் ஆட்பட மாட்டார். வெங்கடேஷா, நான் உங்கள் அன்பின் பிணையில் பிணைந்துள்ளேன். இப்பொழுது உங்களையும் நான் பிணைக்கப் போகிறேன். உங்களை நான் என்னுடையவராக்கிக் கொள்ளப் போகிறேன்.
பார்கவி, நான் இயற்கையின் தேவி ஆதிசக்தியாவேன். இயற்கையின் தேவி ஆதிசக்திக்கு எனது வணக்கங்கள். பிருகு ரிஷியின் மகளாகத்தான் இருக்கிறேன். நீ இயற்கையை அழைத்தாய், தேவி லக்ஷ்மியை சந்திக்க விரும்புகிறாய். இதோ நான் வந்துவிட்டேன். உன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக, தேவி லக்ஷ்மியை சந்திப்பதற்கு. ஆம் தேவி, தேவி லக்ஷ்மியை நான் சந்திக்க விரும்புகிறேன். அவர்களது நாராயணர் சூழ்ச்சிக்காரர் என்பதை நான் கூற விரும்புகிறேன். அவர் மனதில் அன்பே கிடையாது. அவர் ஏமாற்றுக்காரர். கூற வேண்டியதை நீங்களே கூறிவிடுங்கள். தேவி லக்ஷ்மியை சந்திக்க வைப்பதுதான் என்னுடைய செயல். ஆனால் தேவி, இவர்கள் இது என்னுடைய பிரதிபிம்பம் தான். இவர்கள் எப்படி தேவி லக்ஷ்மியாக முடியும்? இவரது தோற்றம் என்னை போல. தோற்றம் மட்டுமல்ல, ஸ்வரூபமும் நீங்கள்தான் தேவி. நினைவு கூர்ந்து பாருங்கள், இவர்கள் உங்களது நிழல் அல்ல. உண்மையை கூறினால் இவர்கள்தான் நீங்கள். நானா? நீங்கள் தேவி லக்ஷ்மியை சந்திக்க விரும்பினீர்கள். நான் சந்திக்க வைத்து விட்டேன். இத்துடன் என் காரியம் முடிவடைந்தது. இதன் பிறகு உங்கள் வழியை நீங்கள்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்பொழுது நான் விடை பெறுகிறேன். ஆனால் அன்னையோ தங்கையோ அல்லது மகளோ, அனைவருள்ளும் தேவியின் ஸ்வரூபம் உள்ளது. பிருகு! பிருகு! அதாவது நான் தான் லக்ஷ்மியா? நான் தான் லக்ஷ்மியா? நான் தான் லக்ஷ்மியா? நாராயணர் மன்னிக்கவும் நாராயணரே, உங்கள் லக்ஷ்மியை மன்னித்து விடுங்கள். நான் அன்பை புரிந்து கொண்டேன். இப்போது அதை ஏற்றுக்கொள்கிறாள். உங்கள் பார்கவி, உங்கள் லக்ஷ்மி வருகிறாள். தாங்கள் தங்களை சந்தித்து விட்டீர்கள். இப்போது தங்கள் நாராயணனை சந்திக்க வேண்டிய நேரம் இது.
இதுவரையில் பிரிவு நம்மை விலக்கி வைத்தது. இனி அன்பு நம்மை சேர்த்து வைத்துவிடும். இனி எந்த ஒரு கட்டுப்பாடும் நாம் சேருவதை நிச்சயம் தடுக்க முடியாது. வெங்கடேஷா, வெங்கடேஷா, அன்பால் முடியவில்லை என்றால் கயிறால் பிணைத்து உங்கள் அன்பை பெற்றுக்கொள்வேன். நாராயணரின் ஆசிர்வாதத்தால் உங்களை என்னுடையவர் ஆக்கிக் கொள்வேன். நான் நாராயணன் தேவி லட்சுமிக்கானவன். வெங்கடேசன் என்பவன் என் மறு உருவமே. அன்பிற்கும் பக்திக்கும் இடையே இது என்ன விளையாட்டு? சில நேரம் உங்களில் நாராயணரை பார்க்கிறேன், அல்லது நாராயணரில் உங்களை காண்கிறேன். இந்த தவறைத்தான் உலகம் செய்கிறது. எதில் லயித்து விட வேண்டுமோ அதை அடைய முயற்சி செய்கிறார்கள். அன்பை அடைய வேண்டியதுதான் முக்கியமாக இருக்கும் வெங்கடேஷா. அது உணர்வால் இருக்கட்டும் அல்லது பண்பால் இருக்கட்டும். என் அன்பை நீங்கள் ஏற்கவில்லை என்றால் நான் வேறு வழி இல்லாமல் நாராயணர் கொடுத்த வரத்தை உபயோகிக்க வேண்டியது வரும். சாமதான தண்ட வேதம் எந்த மார்க்கத்திலாது இன்று நான் என்னோடு உங்களை அழைத்து செல்லதான் போகிறேன். அன்பில் கட்டாயம் கூடாது, சமர்ப்பணம் தேவை தேவி. அன்பு கிடைக்கவில்லை எனில் பண்பினால் அதை அடைவேனே. அதன் பேர் அடைவதல்ல, பறிப்பது என்று கூறுவார்கள் பத்மாவதி. பறிப்பதா? யாரிடமிருந்து உங்களை நான் பிரிக்கிறேன்? பார்கவியிடமிருந்தா? அவள் உங்களை நினைக்கவே இல்லையே. அதோடு அவளோ உங்கள் அன்பை ஏற்கக்கூட இல்லை. ஏற்பது மறுப்பது என்கிற இரண்டும் நம்மோடு இல்லாதவர்களோடு நடக்கும். அன்பில் இருவர் அல்ல, ஒருவர்தான் இருப்பார்கள். இதுவே அன்பின் சத்தியமாகும். இதுதான் உங்களுடைய அன்பின் சத்தியம் என்றால் என்னுடைய அன்பின் சத்தியம் என்னவென்றால் நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது. என்னை மன்னியுங்கள். நான் ஒன்று செய்ய போகிறேன். என்னோடு வாருங்கள். நாராயணரே, மன்னித்து விடுங்கள். நாராயணரே, மன்னித்து விடுங்கள். யார் நீங்கள்? இவரை நாராயணர் என்று ஏன் அழைக்கிறீர்கள்? இவரை விட்டுவிடு பத்மாவதி. ஏன் விட வேண்டும்? எந்த அதிகாரத்தில் கூறுகிறீர்கள்? நீங்கள் யார்? நாராயணரின் அன்பு, அவரது அன்பின் ஆதாரம் நான். அவருடைய அர்த்தாங்கினி. இவர் என் சுவாமி. நாராயணரின் லக்ஷ்மி, நாராயணரின் லக்ஷ்மி, நாராயணரின் லக்ஷ்மி. நாராயணர் கொடுத்த கயிறால் நீ அவரையே கட்டி போட்டு விட்டாய். சரி, நீங்கள் லக்ஷ்மி என்றால் இவர் நாராயணர் என்றால் இவர் கொடுத்த கயிறில் இவர் ஏன் பிடிபட வேண்டும்? இவர் நாராயணர் இல்லை, இவர் என்னுடைய வெங்கடேசன். அதோடு இதுதான் சத்தியம். நீங்கள் பொய் கூறுவதால் நான் வெங்கடேசனை நாராயணராக ஏற்க மாட்டேன். எதை நாம் பார்க்கிறோமோ அது எப்போதும் நிரந்தரமாக இருப்பதில்லை. இப்போது புரிகிறது. உங்களை நாராயணர் அனுப்பினாரா என் மனதை மாற்றுவதற்காக? ஏனென்றால் வெங்கடேசனும் நாராயணரின் பக்தர்தான். அதனால் மன்னிக்கவும்.
வெங்கடேசர் தான் என்னுடைய அன்பு, என்னுடைய அன்பு, என்னுடைய அன்பு. இவர் என் அன்பால் பிணைந்துள்ளார். நான் இவரை விடுவிக்கப் போவதில்லை. சரி, வெங்கடேசனை உண்மையாக நீ நேசிக்கிறாய் என்றால் சத்தியத்தின் கண்களோடு பார். நாராயணரின் பக்தை தானே நீ? அப்போது பார், உனக்கு வெங்கடேசனுக்குள் நாராயணர் தான் தெரிவார். இதென்ன விளையாட்டு நாராயணரே? நீங்கள் யார் என்று தெரிவியுங்கள், சத்தியத்தை காட்டுங்கள். நிச்சயம் தேவி. இவர்தான் லக்ஷ்மியின் நாராயணர். அதோடு இவர் நாராயணனின் லக்ஷ்மி. இது என்னுடைய அன்பல்ல. இது நான் செய்த தவறாகும். ஒரு பக்தை தன் பகவான் மீது அன்பு காட்டவில்லை, மோகம் கொண்டாள். பகவானை அன்பினால் இல்லாமல் கயிறால் பிணைத்து அன்பை பெற முயன்றுள்ளேன். அன்பு என்று நினைத்துக்கொண்டு தவறுகளை செய்துவிட்டேன். அன்பு என்னும் ஒரு மதிப்புள்ள இடத்திலேயும் பிடிவாதம் என்னும் ஓர் உணர்விலும் நான் என்னையே மறந்துவிட்டேன். நான் பக்திக்கும் மதிப்பு கொடுக்கவில்லை, அன்பிற்கும் தரவில்லை. நானோ என்னுடைய லக்ஷ்மியையும் அறிந்து கொள்ளவில்லை. தேவி, என்னை மன்னித்து விடுங்கள். நான் மிகப்பெரிய பாவம் செய்துவிட்டேன். எழுந்திரு பத்மாவதி. அன்பு என்றும் பாவமாகிவிடாது பத்மாவதி. நாராயணர் மீது அன்பு செலுத்தி நீ பாவம் செய்து விடவில்லை. ஏனென்றால் நாராயணன் மீது நீ அன்பு செலுத்தவில்லை, அவருடைய லக்ஷ்மி தான் செலுத்தி இருக்கிறாள். ஆம் நாராயணரே, எப்போது நான் உங்களை பிரிந்து பார்கவி எனும் ரூபத்தில் பிறந்தேனோ அப்போது பிறப்பதற்கு முன்பு நான் ஒரு காரியம் செய்திருந்தேன். நான் என்னையே இரு பாகமாக பிரித்துக் கொண்டேன். ஒன்று, விதியின் கட்டுப்பாட்டிற்கு மதிப்பளித்து உங்களை விட்டு பிரிய நேர்ந்தது, உங்களை மறக்க நேர்ந்தது. அவள்தான் பார்கவி. அதோடு இன்னொருவள், அவள் உங்களை மறக்க விரும்பவில்லை. அவள்தான் பத்மாவதி. என்னை மன்னியுங்கள் நாராயணரே. இந்த ரூபத்தில் நான் எதற்காக வந்தேன் என்றால், நான் நன்கு அறிந்திருந்தேன். என்னுடைய மனதில் உங்களை பிரிய வேண்டும் என்ற விதையை விதைத்திருந்தார்கள். அதோடு யார் அன்பால் இணைந்திருப்பார்களோ அவர்களை ஒருபோதும் பிரிக்க முடியாது. அதனால் லக்ஷ்மியின் மறுரூபமாக நான் இருந்தேன். அவள்தான் நாராயணரின் வெங்கடேச ரூபத்தை நேசித்தாள். காரணம், லக்ஷ்மி நாராயணரோடு இணைந்திருக்க வேண்டும்.
அவர்களது அன்பின் பயணம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும்.